தூத்துக்குடியில் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் செயல்பட்டு வரும் KFC உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமமானது இடைக்காலமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகாந்த். விஜயகாந்த், வணக்கம். தற்போது KFC தரப்பிலிருந்து எதுவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம் விஜயகாந்த். அதாவது தூத்துக்குடியில் ஓட்டல் மற்றும் சாலை ஓரங்களில் செயல்படும் பானிபூரி உள்ளிட்ட கடைகளில் பழைய கெட்டுப்போன உணவுகளை பயன்படுத்துவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின் பேரில் தூத்துக்குடியில் நேற்று இரவு முதல் பல்வேறு இடங்களில் சாலை ஓரங்களில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்பு நிலைமை அலுவலர் மானியப்பன் தலைவரான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் தூத்துக்குடி வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் வளாகத்தில் உள்ள KFC என்ற உணவகத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி ஆய்வு மேற்கொண்டதில் உணவு எண்ணெய்க்கு அனுமதி இல்லாத மேக்னீசியம் சிலிக்கேட் சிந்தட்டிக் என்ற உணவு செரிமானத்தினை மீதான பழைய உணவு எண்ணெயை தூய்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்துவது கண்டறியப்பட்டது. எனவே 18 கிலோ மெக்னீசியம் சிலிக்கேட் சிந்தட்டிக் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதை பயன்படுத்தி தூய்மைப்படுத்தப்பட்ட 48 லிட்டர் பழைய உணவு எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் முன் தயாரிப்பு செய்து 12 மணி மேலாக பயன்படுத்தாமல் இருந்த 56 கிலோ சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டது. இதை முறையீடு குறித்தும் விசாரணை நடத்திய பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் பழைய பொருட்களை பயன்படுத்திய KFC உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமம் இடைக்காலம் ரத்து செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து இதே போல் பல்வேறு இடங்களில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் இதுபோல் சீர்கேடான உணவுகள் விற்கப்படுவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் பல இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.